அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ் கம்மியாக வைங்க. அப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்து மிதந்து வரும். நல்லெண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அது பாருங்கள். இதை மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம் போதும். பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். அதுதான் எண்ணெய் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். இதை வந்து யார் சளி இருந்தாலும் சரி, அதை ஒரு கிண்ணத்துலேயே ஒரு டம்ளர்லேயே ஊற்றி கொடுத்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி சளி வந்து நல்லா குறையதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.